அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆதி முதல் அந்தம் வரை உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மேசராசியின் வாழ்நாள் ராசி பலன். ஒருவர் பிறந்த நேரம், தேதி, இடம் இதையெல்லாம் பொறுத்து ராசி நட்சத்திரம் மாறும். அந்த வகையில் மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்கள் வருத. இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்கள் தான் ஏதாவது ஒன்றாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சேர்த்த வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். சிலருக்கு இந்த முடிவுகள் பொருந்தாமல் போகலாம். காரணம், அவங்களின் தனிப்பட்ட ஜாதக கிரக நிலை, அவர்களின் பெயர்கள் என்று பல விஷயங்கள் காரணமாக முடிவுகள் கொஞ்சம் மாறலாம். மேசராசியின் 3 நட்சத்திரங்களின் வாழ்நாள் ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். 0 முதல் 10 வயது வரை நீங்கள் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டீங்க. வசதியான குடும்பமாக இருந்தாலும் போக அந்த குடும்பங்கள் செல்வத்தை இழந்திருக்கும். அல்லது இப்போது தான் பிறந்த குழந்தை என்றால் மேசராசிக்காரர்களின் பெற்றோர் செல்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய அண்ணன்கள், தங்கைகள் இருப்பாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 10-20 வயசு. உங்களுக்கு நல்லா படிப்பு வரும். கல்லூரி படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீங்க. மேசராசிக்காரங்க அதிகமாக கல்லூரி முடித்தவங்களாக இருப்பாங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது 20-25 வயசு. உங்கள் ராசிக்கு அரசு வேலை வயசில் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு தனியார் வேலை கிடைக்காது. தனியார் வேலை கிடைச்சாலும் அதில் நீடித்து நீங்கள் இருக்க மாட்டீங்க. அரசு வேலைக்கு தான் உங்களுக்கு வேலைலாம் கிடைக்கும். அதில் முயன்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. அடுத்தது 30-35 வயசு. இந்த காலகட்டத்தில் மன ரீதியாக அதிகமாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த காலத்தில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் ஒருதலையாக காதலித்த பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்ய வாய்ப்பு அதிகங்க. ஆனால் அதுக்கு கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டியது இருக்குங்க. மன ரீதியாக கடுமையான அழுத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது 40-45 வயசு. நீங்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றம் அடைவீங்க. பைக்கு, காரு, டிவி போன்ற சொந்தமாக வாங்க வேண்டியது இருக்கும். பணம் நிறையா வரும். தங்கம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டுங்க. அடுத்தது 45-55 வயசு. இந்த காலகட்டத்தில் தேவையின்றி கடன் அதிகம் வாங்குவீங்க. உங்களின் கடனே உங்களை கடும் ஏழ்மைக்கு தள்ளும். ஊரார் உங்களை மிக மோசமாக பேசும் நிலைக்கு கொண்டு போவீங்க. வீட்டை காலி செய்யும் நிலை ஏற்படும். நிலத்தை விற்கும் நிலை ஏற்படும். உங்களின் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடந்தால் கூட அது பிரச்சனையில் தான் முடியும். அடுத்தபடியாக 55-65 வயசு. அதை பற்றி பார்க்கும்பொழுது 10 வருட கஷ்டங்கள் சரியாகுங்க. நீங்கள் இத்தனை காலம் கடுமையாக கடனில் இருந்தீங்க. முக்கியமாக பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க. இனி அந்த பிரச்சனைலாம் இருக்காது. இனி வரும் காலங்களில் உங்களுக்கான இந்த பொருளாதார நிலை பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். சொந்த வீடு வாங்குவீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த சொத்து பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீரும். நிலப்பிரச்சனை தீரும். அப்பா மகன் இடையிலான உறவுலாம் இனிமேல் சரியாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது 65-75 வயசு. உங்களின் பெண்ணின் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகளும் சரியாகும். விவாகரத்து வரை சென்ற உங்களின் பெற்றோர் சேரக்கூட வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால பேசாமல் இருந்த சொந்தங்கள்லாம் இனிமேல் பேசுங்க. வயிற்று ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க. அதனால் நீங்கள் மருத்துவரை பார்த்து உடல்நலத்தை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வாழ்நாள் ராசி பலன்.
மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.